ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. அதாவதுங்க, இறைவன்படை புக்குல பாத்தேங்க. சரிங்க. ஆரியப்பட்ட தமிழர் என்று சொல்லி இருக்குதுங்க. சரிங்க. அது இன்னும் இது பாத்தீங்கன்னா, அ, வாணிக ஆராய்ச்சி நீங்க அ. தமிழர் உச்சகட்டத்துல இருந்தான்னு சொல்லி இருக்குதுங்க. ம், ம், ம். அதுல சரி. அதுக்கு உடன்பாடு எதுவுமே இல்லைங்க. சரி, அதை சரி. பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சரி, சரி. ஓ! நீங்க இந்த இறைவனின் படைப்பு அங்கற புத்தகத்த பத்தி கேட்கிறீங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. நான் அந்த புத்தகத்த படிச்சேங்க. ஒண்ணும் பிரச்சனையும் இல்ல. ம். அவரு சொல்றது பாத்தீங்கன்னா, ஒரு வகையில நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஒத்துக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஆமா, ஆமா. என்னன்னாங்க, ம். இப்ப வந்து ஆரியப்பட்று. ஆரியப்பட்டு. ஆரியப்பட்று வந்துங்க, அ. அவரு வந்து பாடலிபுத்திரத்துல பிறந்ததாகவும், சரிங்க. கணிதவியல்லயும், ம். வானவியல் சாஸ்திரத்திலயும் அ. நல்லா படிச்சு கை தேர்ந்தவரா இருந்ததாகவும் சொல்றாங்க. சேர்ந்தெல்லாம் சொல்றாங்க. ஆமாங்க. அ. அவரு அங்கேயே மத்தவங்களுக்கு கத்துக் குடுத்திருக்கிறாருங்க. ஓ! கத்துக் குடுத்திருக்கிறாரு. ஆமாங்க. சரிங்க, சரிங்க. அவரு வந்து ம். பாத்தீங்கன்னா, ம். செய்யுள் நடையில ம். ஆரிய பாட்டியா ம், ம். அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறாரு. ஓ! புஸ்தகத்தையும் எழுதியிருக்காரு அவரு. ஆமா, ஆமாங்க. சரிங்க. புத்தகத்தை எழுதியிருக்கிறாருங்க. ஆ. 2வது பாத்தீங்கன்னா, ம். அவர் அங்கேயே வாழ்ந்து பாடலிபுத்திரத்திலேயே மரிச்சுட்டாருன்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க. ஓ! அவரு அங்கேயே வரலாற்று வாழ்ந்து ஆய்வுகள் சரிங்க. சொல்றாங்க. சரிங்க. ஓகேங்க. பாடலிபுத்திரம்னா இன்னைக்கு இருக்கிற பாட்னா. ஓ! பாட்டனா. ஆமா, சரி, பாட்னா. சரிங்க. சரி, பாட்னா சரி. பட்டணம் தான் சரிங்க, சரிங்க. பாட்னா பாடலிபுத்திரம்ன்ட்டு பட்டணம் அதுக்கு ஆமா பேரு. சரிங்க, சொல்றாங்க. சரிங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, சரிங்க, சரி. சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் புத்தகத்த அவர் ஆரியப்பட்டர் வந்து புத்தகத்த எழுதுறாருங்க. ஓ! அவர் புத்தகத்துல ம். அவர பத்தி அவரே சில விஷயங்கள எழுதி வச்சிருக்கிறாரு. ஓ! அவரே சில வித்தை எழுதி வச்சிருக்காரு. ஆமா, ஆமா. ஆ. அவர் அந்த புத்தகத்த எழுதுறப்ப ஆ. கலியுகா 3600 ஆமாங்க. ஓ! 3600 கலியுகம்னு எழுதியிருக்கிறாருங்க. ஆமாங்க. ஆ. அவரு அந்த புத்தகத்த எழுத ஆரம்பிக்கிறப்ப, அப்ப வந்து அவரு வந்து கலியுகத்துல 3600 ஓ! அப்படின்னு சரிங்க, சரிங்க. எழுதியிருக்கிறாரு. ஆ. இப்ப எப்படிங்க நம்ம 2024ன்னு எழுதுறோம். ஆமா 2024 வருஷங்களா? அப்படின்னு எழுதுறங்க. அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஆ, ஆ. 2வது ஆ. அந்த புத்தகத்த அவர் எழுதுறப்ப, ஆ. அவருக்கு வயசு 23ன்னு எழுதியிருக்கிறாருங்க. அப்ப சின்ன பையனா தான் இருப்பாருங்க அப்போ. சின்ன பையனா இல்லங்க. ஆ. வாலிபரா இருந்திருக்கிறாரு. ஓ! வாலிபரா இருந்திருக்காருங்க. ஆமா, ஆமா. சரி, சரிங்களா? சரிங்க. அப்போ தன்னுடைய வயசு 23ன்ட்டு எழுதியிருக்கிறாருங்க. சரிங்க, சரிங்க. ஆனா இது ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னு ஒரு முக்கியமான காரியங்கன்னா, ஓ! முக்கியமான காரியம். அவர் பிறந்த ஊர அவரே எழுதியிருக்கிறார். ஓ! பிறந்த ஊரும் அவரே எழுதியிருக்கிறாரு. ஆமாங்க. அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுங்களா? நான் பிறந்த ஏரியா, நான் பிறந்த ஊர் வந்து ஆ. அஸ்மகம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஓ! பிறந்த ஊர் அஸ்மான்னு அவரே எழுதியிருக்கிறாரு. ஆமாங்க, ஆமாங்க. அஸ்மகம் அப்படின்ட்டு. சரிங்க, சரிங்க. இப்ப குழப்பமே இந்த அஸ்மகமான என்ன அப்படிங்கறதுதாங்க. ஆமாங்க. அதான் எனக்கு குழப்பமா இருக்குதுங்க. ஆமாங்க. சரிங்களா? ஆ. அது என்ன ஏன் அவர் வந்து ம். தமிழ்நாட்டுக்காரரு ஓ! அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்காரர். சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு இருக்குங்க. ஓ! சரிங்க, இப்போ சரிங்க. ஆரியப்பற்ற வாழ்ந்த காலத்துலங்க சரிங்க, சரிங்க. புத்த மதம் தான் அதிகமா இந்தியா வடபிரதேசம் முழுவதும் பரவி இருந்தது. ஓ! ஆரியப்பட்ட காலத்துல புத்த மதம் தான் நெறைய பரவி இருக்குது. ஆமாங்க, ஆமா. சரிங்க, சரிங்க. அப்ப ஆ. அந்த புத்த மதத்தை சேர்ந்த அந்த புஸ்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆ, ஆ. அஸ்மகம் அப்படின்னா சரிங்க. தென்பகுதி அன்னு அர்த்தம். ஓ! அந்த அஸ்மமும் பார்த்தா தென் பகுதின்னு அர்த்தம்ங்க. ஆமாங்க. சரி, ஆமாங்க. சரிங்க. புத்த மதத்தை நூல்கள்ல மத்த புஸ்தகங்கள் எல்லாம் நீங்க ம். அந்த காலத்து புஸ்தகங்கள் எல்லாம் ம். சமகாலத்து புஸ்தகங்கள் நீங்க படிக்கிறப்ப, ஓ! சரி, சரிங்க. அஸ்மகம் அப்படின்னா ஆ. அது பாடலிபுத்திரத்துல இருக்கிற ஒரு ஊர் பேர் அல்ல. ஆ. அஸ்மகம் அப்படின்னா அவங்க வந்து எதை குறிச்சிருக்கிறாங்கன்னா ம், ம். தென்பகுதி அப்படின்ற அர்த்தம். சரி, சரிங்க, சரிங்க. அது முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ஆ, ஆ. அது தக்கான பீடபூமி பகுதி ம், ம். அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, சரிங்க. இப்ப தக்காணம் அப்படின்னா தென்பகுதி. தக்காணம் தென்பகுதி. ஆமாங்க. தக்காணம் அப்படின்னா எந்தெந்த பகுதி என்னாங்க? ஆ. நம்முடைய கேரளா, கேரளா, தமிழ்நாடு, தமிழ்நாடு, ஆந்திரா. ஆந்திரா, ஆமாங்க. இந்த பகுதியை சேர்ந்த அந்த ஏரியாக்கள் தான் இந்த தக்கான பூமின்னு அர்த்தம். தக்கான பகுதி அப்படின்ற அர்த்தம். சரிங்க, சரிங்க. இன்னும் சொல்ல போனா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்றாங்க. ஓ! தக்கான பீடபூமின்னு சொல்றாங்க. ஆ. பீடபூமி அப்படின்னு என்னங்கன்னா, ம். ஒரு பெரிய சமவெளி இருக்குங்க. இப்ப ஓ! எப்படி சமவெளி. நம்ம சமமா சமமா இருக்குங்க. சமமா பூமி ஆ, இருக்கு. சரி, சரிங்க. ஆனா அங்கங்க என்ன இருக்குன்னா ஆ. பீடங்கள் இருக்கு. பீடங்கள்னா அங்கங்க சமபூமியில அங்கங்க பீடம் இருக்கு. பீடம் அப்படி என்னன்னா ம். இப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள், ஆ. கிழக்கு தொடர்ச்சி மலைகள், தெற்கு தொடர்ச்சி அங்கங்க மலைகள். செஞ்சேரி மலை இருக்குது. ஓ! செஞ்சேரி மலை. அங்கங்க பழனி மலை இருக்குதுங்க. ஓ! பழனி நம்ம ஒரு நாள் போனா பழனி மலை. திருப்பரங்குன்றம் இருக்குது. சரிங்க, சரிங்க. செங்குன்றம் இருக்கு. சென்னையில இப்ப சரி, செங்குன்றம் இருக்கு. ஆ, ஆ. இப்ப அங்கங்க சமவெளியும் இருக்குங்க. சரிங்க.
கொஞ்சம் குன்றுகளும் இருக்கு. ஓ, குன்றுகளுக்கு சமவெளியும் இருக்கு. ஆமா, அதுக்குத்தான் பீடபூமின்னு ஓ, அர்த்தம். பீடபூமின்னு அர்த்தம்ங்க. ஆமா, சரிங்களா. ம், ம். இப்ப தக்கான பீடபூமின்னா ஆ. அப்போ இந்த ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கிற அந்த இடையில இருக்கிற பகுதிகளை தான் தக்கான பூமி பூமி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரி. சரிங்களா. இதுல முக்கியமா அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்குதுங்க. ஆமா, ஆமா. அதுக்கு அது என்னங்க, தமிழ்நாட்டு புஸ்தகங்களை நம்ம சங்ககால நூல்களை வாசிக்கிறப்பங்க, சரிங்க, சரிங்க, கிரேக்கர்களும் ரோமர்களும் வணிக தொடர்பு வச்சிருந்தாங்களா. ஓ, கிரேக்கரும் ரோமர் வணிக தொடர்பு வச்சிருந்தாங்க. ஆமாங்க. அப்ப அப்படி இருக்கிறப்ப அவங்க அந்த தமிழ்நாட்டுல வணிக தொடர்பு இருக்கிறப்ப அவங்கள என்ன எழுதி வச்சிருக்காங்க, யவனர் அப்படின்னு எழுதி இருக்காங்க. அவங்க எழுதி வச்சிருக்காங்க யவனர். ஆமா, சரிங்க, சரிங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னால இவங்களுடைய நூல்களிலும் அஸ்மகம் அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் சேர்த்தி இருக்கிறாங்க. அந்த ரோமருடைய புஸ்தகத்துல வந்து அஸ்மானு இது வந்து இல்ல, ரோமர் புஸ்தகத்துல இல்ல, தமிழ்நாட்டு நூல்களிலும் தமிழ்நாட்டு நூல்கள் சரிங்க, சரிங்க, சரி இருக்குங்க. சரிங்களா, சரிங்க. அப்போ தமிழ்நாட்டு நூல்கள்னாலும் சரிங்க, 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 அந்த வட பிரதேசத்துல இருந்த புத்த மத நூல்கள்னாலும் சரிங்க, 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 அஸ்மகம் அப்படின்ட்டு ஒரு அர்த்தத்துல எழுதியிருக்கிறாங்க. ஆமா, அதாவது அஸ்மகம் அப்படின்னாங்க முகப்பு பட்டணம். ஓ, அஸ்மனா முகப்பு பட்டணம். ஆமாங்க, துறைமுக பட்டணம். ஆமாங்க, சரி, சரி. முசிறி இப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா முகப்பு பட்டணம், துறைமுக பட்டணம், முசிறி, அஸ்மகம் இந்த வார்த்தைகளை எல்லாம் அந்த புத்த துறவிகள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆமா, சரிங்க, சரிங்க. அப்ப அதனாலதான் அவர் வந்துங்க இப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் அவங்க பயன்படுத்துறதுனாலதான் அவர் ஒரு தமிழ்நாட்டுக்காரரா இருக்கலாம். ஓ, ஆரியப்பட்டவர் தமிழ்நாட்டுக்காரர் இருக்கலாம்னு ஒரு வரலாற்று சொல்லிக்குது. ஆமா, இன்னும் சொல்ல போனாங்க. இப்போ அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அவர் இன்னொரு வரலாறு என்ன சொல்றாங்கன்னா, அவர் கேரளாவுல பிறந்திருக்கலாம். கேரளாவுல அவரு வந்து ஒரு ஏரியாங்க, அதாவது கொச்சியிலிருந்து 29 கிலோமீட்டருக்கு அந்த சைடுல ஒரு ஊர் இருக்குங்க. அவர் வந்துங்க கேரளாவிலையும் பிறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, சரி. என்னங்கன்னா கொச்சியிலிருந்து 29 கிலோமீட்டருங்க. ஓ, கேரளால கொச்சியிலிருந்து 23 கிலோமீட்டருங்க. ஆமாங்க. அதுக்கு ஊர் பேர் பாத்தீங்கன்னா கொடுங்கோளூர். ஓ, கொடுங்கோளூர். ஆமா, சரி, சரி. மலையாளத்துல சொல்றப்ப கொடுங்கோளூர், மலையாளத்தை சொல்றப்ப சொல்லுவாங்க. ஆமாங்க. தமிழ்ல தெளிவா சொல்றப்பங்க கொடுங்கல்லூர் அப்படின்னு சொல்றேன். சரி, சரி, சரி. அப்ப புரிஞ்சுதுங்க. அப்ப கொடுங்கோளூர் அப்படின்னு மலையாளத்துல சொன்னாலும் சரிங்க, கொடுங்கல்லூர் அப்படின்னு தமிழ்ல சொன்னாலும் பரவாயில்லைங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுக பட்டணமாவும் இருந்ததுங்க. ஓ, அது வந்து துறைமுக பட்டணமாக இருந்திருக்குங்க. ஆமாங்க. அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சேர மன்னர்கள் தலைநகராவும் வச்சிருந்திருக்காங்களா. ஓ, அந்த காலத்துல இந்த சேரமன் பஸ் எல்லாம் சேரன் அப்படின்னு சேர மன்னர்கள் வந்து அங்க அதை தலைநகரமா வச்சும் கூட ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. சரி, சரி, சரி. அங்க பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஓ, இருந்திருக்குங்க. ஃபேமஸான கோயில் எல்லாம் இருந்திருக்கு. முக்கியமா பெரிய பெரிய கோயில் இருந்திருக்கு. அப்போ அது ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு வாணிக ஸ்தலம். ரெண்டாவது வந்து சேர மன்னர்களுடைய துறைமுக பட்டணங்கள். துறைமுக பட்டணம் இருந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமஸான வானியல் சாஸ்திரிகள் அங்க இருந்து. ஆமா, அதனாலதான் அவர் வந்து ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓ, இந்த ஆரியப்பட்டவர் தமிழர்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாங்க. ஏன் சொல்லி இருக்கிறாங்கன்னா அந்த புத்த மத நூல்களில் இருக்கிற அஸ்மகம்ங்கிற பேருக்கு தக்கான பீடபூமி அல்லது தெற்கு பகுதி அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க சொல்லி இருக்காங்க. சரி, இவரு இதெல்லாம் ஒரு வந்து ஆய்வு மத்தவங்க சொல்ற காரியங்க. சரிங்களா. அவர் தமிழருங்கிறதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை அந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிறார். உயிரவன் படைப்பு. ஆமாங்க. சரிங்களா. அதுக்கு ஒரு விளக்கத்தை 2 விளக்கத்தை வந்து நம்ம பார்த்து நம்ம என்ன செய்யலாங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிடலாங்க. அந்த காலத்துல எப்படி செஞ்சாங்கன்னா, பூமி மையத்தில் இருக்குங்க. பூமி மையத்தில் இருக்குதுங்க. பூமியை சுத்தித்தான் சூரியன் வருது. பூமியை சுத்தித்தான் சூரியன் வருதுங்க. ஆமாங்க. அப்புறம் சந்திரனும் அப்படித்தாங்க. ஓ, சந்திரனும் பூமி சுத்தித்தான் வருது. ஓகே, அப்படின்னு ஒரு நினைச்ச காலங்க அந்த காலகட்டங்கள் அந்த காலத்தை சொல்லிக்கிறாங்க. ஆமா. அப்போ இதுல
2 நாட்கள் முக்கியமான நாட்கள், மாசத்துல 2 நாட்கள் முக்கியமான மாசத்துல நாட்கள். வந்து 30 நாள் வருது, 2 நாளுக்கு முக்கியமான நாள் சொல்லிக்கிறாங்க. ஆமா, என்னன்னா ஒண்ணு அமாவாசை, ஓ அமாவாசைங்க. 2வது வந்து ஓ பௌர்ணமி. பௌர்ணமின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? சரிங்க இப்ப சரிங்க. அவங்க எப்படி நாள் கணக்கு வச்சுக்குவாங்கன்னாங்க, ஆஹா. இப்ப அமாவாசை வந்துருச்சுங்க. அமாவாசை வந்து வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். ஆமா, அதுல இருந்து ஆ. அமாவாசைக்கு அடுத்தது பௌர்ணமிங்க. அமாவாசைக்கு அடுத்தது பௌர்ணமி இல்லைங்க. ஆ. அமாவாசைக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா பிரதமை. பிரதமை. இந்த அமாவாசைக்கு அடுத்த பிரதமைன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. சரிங்க சரிங்க. அந்த அமாவாசைக்கு அடுத்து நிலவு கொஞ்சமா வளர்ப்பிறையில் வருங்க. ஓ சரி சரி சரி. அதுக்கு பேரு பிரதமை. பிரதமை. 2வது பாத்தீங்கன்னா 2வது நாள திவிதையை. திவிதையை. ஆமாங்க. சரிங்க. 3வது நாள் பாத்தீங்கன்னா திருதியை. 4வது நாள் பாத்தீங்கன்னா சரிங்க சதுர்த்தி. சரிங்க. 5வது நாள் பாத்தீங்கன்னா பஞ்சமி. பஞ்சமி. 6வது நாள் சஷ்டி. சஷ்டி. 7வது நாள் சப்தமி. சப்தமி. 8வது நாள் அஷ்டமி. அஷ்டமி. 9வது நாள் நவமி. நவமி. 10வது நாள் தசமி. தசமி. ஆமாங்க. 11வது நாள் ஏகாதசி. ஏகாதசி. 12வது நாள் துவாதசி. துவாதசி. 13வது நாள் திரியோதசி. திரியோதசி. ஆமாங்க. 14வது நாள் சதுர்த்தசி. சதுர்தசி. ஆமாங்க. சரிங்க. இப்ப அமாவாசைக்கு அடுத்து 14 திதிகள். திதிகள். சரிங்களா? திதிகள். திதிகள் அப்படின்னு சொல்லி திதிகள் வருதுங்க. ஆமா. அப்ப அந்த அமாவாசை, அதுக்கு அடுத்து 14 திதிகள் வருதுங்க. ஆமா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி. அதுக்கு அடுத்தது 14 திதிகளுக்கு அடுத்துதான் பௌர்ணமி வருது. ஆமாங்க, பௌர்ணமி. என்ன மாதிரி இருக்கு. ஆமாங்க. அப்புறம் பௌர்ணமிக்கு அடுத்தது தேய்பிறை அப்படி எம்பாங்க. தேய்பிறை. ஆமாங்க. தேய்பிறையும் அப்படித்தாங்க. தேய்பிறையும் என்ன சொல்லுவாங்கன்னா அதுலயும் 14 இருக்குதுங்களா? அதுலயும் 14 இருக்குங்க. அதுலயும் 14 நாள் சொல்லிருவாங்க. என்ன சொல்லிருவாங்க என்னன்னு பாக்கலாம். இப்ப பௌர்ணமி வந்துருச்சுங்களா? பௌர்ணமிக்கு அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்கன்னா பிரதமை. பிரதமை. அப்புறம் திவிதியை. திவிதியை. திருதியை. சதுர்த்தி. பஞ்சமி. பஞ்சமி. சஷ்டி. சஷ்டி. சப்தமி. சப்தமி. அஷ்டமி. அஷ்டமி. நவமி. நவமி. தசமி. தசமி. ஏகாதசி. ஏகாதசி. துவாதசி. உவாதசி. திரியோதசி. திரியோதசி. சதுர்த்தசி. சதுர்தசி. அப்ப இந்த 14 நாள், அதாவது பௌர்ணமிக்கு 14 நாள் வருங்க. பௌர்ணமிக்கு அடுத்து 14 நாள். 14 நாள். சரிங்க. அத 14 நாள் முடிஞ்சதுமே 15வது நாள் என்ன சொல்லுவாங்கன்னா அமாவாசை. அமாவாசை. ஆமா. சரி சரி சரி. மொத்தமா அவங்க ஒரு மாசத்துக்கு 30 நாள் கணக்கு வச்சிருந்தாங்க. 30 நாள் கணக்கு வச்சிருக்காங்க. ஆமாங்க. அதாவது அமாவாசைங்க, அதுக்கு அடுத்தது 14 திதிக. 14 திதிக. பௌர்ணமி. பௌர்ணமி. அதுக்கு அடுத்து 14. ஆமாங்க. இப்ப இப்படித்தான் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா சரிங்க 15 நாள் 30 நாள். 30 நாள் கரெக்டா வச்சிருக்காங்க. ஆமா. ஓ சரி சரி. அமாவாசை ஒண்ணுங்க, பௌர்ணமி ஒண்ணுங்க, அப்புறம் அந்த 14 திதி. 14 திதிகள். 14 திதி 28 ஆச்சுங்க. அமாவாசை 30 ஆச்சுங்க. 30. ஓ சரி சரி. 30 நாள் புரிஞ்சிச்சுங்க. ஆமா. 30 நாள் கணக்கு வச்சு சொல்லி. சரிங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னாங்க, இப்போ பிரதமை அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்கய்யா. துவிதையை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3வது நாள் ஆகிறதுக்கு வந்து என்ன சொல்றோங்க அப்படின்னா, நம்ம பிரதமை, துவிதை, அதுக்கு அடுத்து என்ன சொல்றோங்க திரிதியை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? திருதியை அப்படின்னு சொல்றாங்க. 4வது நாளுக்கு சதுர்த்தி அப்படின்னு சொல்றீங்க. 5வது நாளுக்கு பஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னாங்க, நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோங்க. நானே என்னமோ நினைச்சிட்டேன். அது என்னன்னா 1 2 அர்த்தங்க. 1 2 அர்த்தம். ஆமாங்க. 1வது நாள், 2வது நாள், 2வது நாள், 3வது நாள், 3வது நாள், 4வது நாள், சதுர்த்தி என்ன 4வது நாள், பஞ்சமி என்ன 5வது நாள், அப்புறம் என்னங்க, அப்புறம் சஷ்டி என்ன 6வது நாள், சப்தமணி 7வது நாள், அஷ்டமணி 8வது நாள், நவமி என்ன 9வது நாள், ஆமா, தசமி என்ன 10வது நாள். சரிங்களா? இப்ப இது வந்து 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் அப்படிங்கறத அவங்க அந்த மொழியில் சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? சரி. இது வந்துங்க நம்ம ஒரு சமஸ்கிருத மொழி. மொழிங்க. சரிங்களா? ஆனா ஆதிகால சமஸ்கிருத மொழி எப்படி இருந்ததுங்கன்னா இப்படி இல்ல. ஆதிகால சமஸ்கிருத மொழி இப்படி இல்லைங்க. அதுல எப்படி 1 2 எப்படி இருக்குதுன்னா இப்ப தெரிஞ்சதுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டீங்களா, 1வது நாள், 2வது நாள், 3வது நாள்னு சொல்றத இதனுடைய அர்த்தங்க. சரிங்களா? ஆரம்ப கால சமஸ்கிருத நூல்ல
அவங்க ஒண்ணுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சரிங்க. ஏக்கா. ஏக்கா. ஆமாங்க, ஆ. ஏக்கான்னு தான் சொல்லுவாங்க. சரிங்க சரிங்க. 2க்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆ. திவி. திவி. ஆமாங்க. ம். 3வதுக்கு ட்ரினி. கிருணி. 4வதுக்கு காட்பரி. சரிங்க. 5வதுக்கு பன்சா. ஓ சரிங்க சரிங்க. 6வதுக்கு சாட். சாட். 7வதுக்கு சப்தா. சந்தா. 8வதுக்கு வந்து ஆஸ்தா. ஆஸ்தா. 9வதுக்கு வந்து நவா. நவ. 10க்கு வந்து தசா. தச. சரிங்களா? சரி சரிங்க. அப்போ 1வதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏக்கா. ஏக்கான்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. சரி. ஆனா இங்க என்ன சொல்றான்? பிரதமைன்னு சொல்றான். பிரதமைன்னு சொல்றாங்க. சரிங்களா? சரிங்க. அப்ப எதுக்கு இவ்வளவு குழப்பம் வருதுங்க? அதான் எனக்கு தெரியும், கொஞ்சம் அது சொல்லுங்களேன் கொஞ்சம். இப்போ ஆ. நம்ம ஒரு 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 காரியத்தை நம்ம அவங்க வந்து அது சமஸ்கிருதம் பண்ணா 1வது நாள்ங்கிறதுக்கு வந்து ஏகாதி அப்படின்னு சொல்லி போக வேண்டியதானுங்க. ஆமாங்க. சதுர்த்தி. சதுர்த்தி சொல்லிட்டு போயிடலாம். இல்லைங்க, சதுர்த்தின்னா 4ங்க. 4ங்க. ஏகாத்தி அப்படின்னா 1 வருதுங்க. அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்போ வந்தா இதற்கு குழப்பிட்டு இருக்காங்க இவங்க. ஆமா. ஏன் ஏகாத்தின்னு சொல்லாம ஏன் ஏகான்னு சொல்றாங்க? ஆமாங்க. இல்ல ஏகான்னு சொல்றாங்க. அப்ப ஏகாதின்னு சொல்லாம இப்ப 4வதுக்கு என்ன சொல்றாங்க? சதுர்த்தின்னு சொல்றாங்க. 1ங்கிறதுக்கு ஏகாதி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் பிரதமைன்னு சொல்றாங்க? அதான் புரியலீங்களே. ஆமா. ஏன்னா ஏகாதிங்கிற வேர்டு படி இது ஏகா அப்படின்னா சமஸ்கிருத வேர்டு, ஆதிகால வேர்டுங்க. ஆதிகாலத்தை சொல்லிக்கிறான்னு சொல்றீங்க. பிரதமைங்கிறது இப்ப புழக்கத்துல இருக்கிற சமஸ்கிருத வேர்டு. புழக்கத்துலங்க. ஆமாங்க. இது ஏகாத்தின்னு ஏன் அவங்க சொல்லலைன்னா அவங்க வானியல் சாஸ்திரத்துல ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம். அதாவது நீங்க சொல்ற வந்து வானியல் சாஸ்திரம் வந்து ஒண்ணுமே தெரியல. ஆமாங்க. அங்க வந்து எதுவுமே அதை பத்தி ஒரு யோசனை எதுவும் அவங்களுக்கு எதுவும் தெரியல. தெரியல. சமஸ்கிருத மக்களுக்கு தெரியல. ஓ சரிங்க சரிங்க. காலப்போக்குல பிரதமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆமாங்க. இதுவும் கடன் வாங்கிதான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த வானியல் சாஸ்திரம் வந்து கடன் வாங்கிட்டா அவங்க கத்துக்கிட்டு மொழிங்க. சரிங்களா? ஆனா நம்ம தமிழ்நாட்டுல சரிங்க பிரதமைங்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. இன்னொரு வார்த்தை இருக்குதுங்களா? ஆமா. அதுக்கு பேருதான் பாட்டிமை. பாட்டிமை. சரி சரி. சொல்லுங்க. இந்த பிரதம என்ன சொன்னீங்க? பிரதமைக்கு வந்து அதுதான் நீங்க பாட்டிமைன்னு சொல்றீங்க. ஆமாங்க. ஓஹோ. இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி இல்லைங்க. இன்னைக்கு அமாவாசை, நாளைக்கு பாட்டியம்மன் சொல்லுவாங்க. பாட்டியம். ஆமா சொல்றாங்க. ஆமா இந்துக்கு அதாவது நானும் ரொம்ப இந்துக்கள் இருக்கப்போ சொல்லிக்கிறேங்க இது பத்தி. ஆமாங்க. இந்த அமாவாசை நாளைக்கு என்றா பாட்டியம் நல்ல காரியம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆமா. இன்னைக்கு பௌர்ணமி, நாளைக்கு என்றா நாளைக்கு வந்து பாட்டியா எதுவும் பண்ணக்கூடாது. அதனால எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த காலத்துங்க. ஆமாங்க. அது வந்தாலும் எதுவுமே கல்யாணமோ எந்த ஒரு அதாவது இறந்த போனா எதுவுமே சீர்களை அமாவாசைக்கு அடுத்த நாள்ல வர்றதும் பாட்டியா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆமா. பௌர்ணமிக்கு அடுத்த வர்றது பாட்டியா அதுலயே எந்த நல்ல காரியம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆமாங்க. ஆமாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்ப ஏகாங்கிற வார்த்தைக்கு அவங்க ஏகாதி அப்படின்னு சொல்லணுங்க. சரி சரிங்க. சமஸ்கிருதத்தில் சொல்லி இருக்கணும். அவங்க சொல்லல. சரிங்களா? சரி சரிங்க. 2வது வளர்ந்த காலகட்டத்தில் பிரதமைன்னு சொல்றாங்க. சரிங்க. பிரதானம், முதன்மையான அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்க. சரி சரி சரிங்க. அதுவும் 1, 2 குறிக்காது. அது 2 குறிக்காதுங்க. ஆமாங்க. அந்த 1வது முதன்மையான பிரதானமானங்கிற வார்த்தை ஒண்ணுன்னு அர்த்தம் அல்ல. அர்த்தம் அல்லங்க அது. ஆமாங்க. சரிங்களா? சரி சரிங்க. சரி, ஏன் இந்த பிரதமை இங்க வேர்டு சேர்த்திருக்கிறாங்கன்னா ஏன்னா கத்து கொடுத்தவர் தமிழர். இது வந்து கத்து கொடுத்த தமிழருங்க. ஆமா. தமிழர் ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் தெரியும். அமாவாசைக்கு பின்னாடி பாட்டிமை தமிழர் மக்களுக்கு தான் தெரியுங்க. மத்த எவனுக்குமே தெரியாது. ஆமாங்க. இந்த பாட்டியம்ங்கிறது போய் அவங்க மொழியில சமஸ்கிருத மொழியில கத்து கொடுக்கறப்ப பிரதமைன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆமாங்க. பிரதமைன்னா முக்கியமானவர், முதன்மையானவர், ஆமாங்க, மேலானவர், மூத்தவர். சரிங்களா? சரி சரிங்க. பாட்டிமைன்னா அந்த காலத்துல முதிய பாட்டி மக்களைத்தான் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. அதாவது வயதான பாட்டி தான் பாட்டிமின்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாங்க. சரி. வயசானவங்களை பார்த்தா பாட்டியும் கூப்பிடுறோம் நம்ம. ஆமா. கிடுகடன் போறாங்கப்பா. ஆமா. வயசான போது நடிக்கிட்டு போவாங்க. அதுக்குத்தான் மூத்தவர் அர்த்தம். மூத்தவன் அர்த்தம். ஆமாங்க. முதன்மையான அர்த்தம். அதுக்கு பேர் தான் பாட்டிமை.
புரியுதுங்களா? பாட்டியல் தான் பாட்டமே சொல்லிக்கிறாங்க. ஆமாங்க. போய் விவரமா சொல்லிட்டீங்க. ஆமா. ரொம்ப புரிஞ்சுக்கிச்சுங்க எனக்கு. இந்த பாட்டிமைங்கிற வேட தூக்கித்தான் ஆ, நம்ம ஏரியாவுல கத்துக்கிட்டு கொண்டு போய் ஆ. ஆரியப்பட்டர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, போய் வெளிநாட்டுல போய் முதன்மையானவர்ங்கிறத ஆ. பிரதமைன்னு சொல்லி இருக்கிறார். ஓ, சரி சரி சரிங்க. மூதாட்டி, மூதாட்டிங்க, முதியவர், முதியவர், பிரதானமானவர். பிரதமரமானவர். சரிங்களா? சரி, சரி, இந்த என்னடா நம்ம ஏரியாவில எல்லாம் நம்ம பாட்டிமையானதுன்னு சொன்னா, ஆமா. அப்ப இந்த ஏரியாவுல வந்து எப்படி சொல்றது ஆ. தெரியலையே. அவருக்கே தெரியல. ஆமா, அவர் என்ன செஞ்சுட்டாருங்கன்னா, சரி சரிங்க. மூத்தவர், ஆ. முதியவர் முதியவர் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல இப்ப சொல்லிட்டாரு. போய் பிரதமை அப்படின்னு எழுதி வச்சு. எழுதி வச்சிட்டாரு. ஓஹோ, சரி சரி. சரிங்களா? இப்ப ஆ. அமாவாசை, ஆ. அதுக்கடுத்து பிரதமை. பிரதமை. இந்த பிரதமைங்கிற வேடு ஒண்ணு போதுங்க. ஆ. ஆரியப்பட்டர் வந்து ஆ. தமிழ்நாட்டு தமிழ் ரெண்டு சொல்றதுக்கு அர்த்தம் கரெக்ட். ஆமா. தமிழ் வந்து பாத்தீங்களா நீங்க சொல்றது? அப்ப இந்த ஆரியப்பட்டர் இங்க கத்துக்கிட்டு போய் அங்க சொல்லி கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுல கத்துக்கு போயிட்டு அங்க போய் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆமாங்க. ஓஹோ, சரி சரி. சரிங்களா? சரிங்க. அவங்க 4வது நாள் சதுர்த்தியான்னு சொல்றதுக்கு பதிலா ஆ. ஏகாதி 1வது நாள் சொல்லி இருக்கு. ஆமாங்க. அவங்க சமஸ்கிருதத்தை சொல்லலையே. சொல்லலையே. பிரதமைங்கிற வேடு எப்படி வந்தது? தெரியலையே அது. அப்ப பிரதமை அப்படின்னா ஒண்ணுன்னு அர்த்தம் அல்ல. ஒண்ணுன்னு அர்த்தம் அல்லங்க. ஆமா. ஆனா பாட்டிமேங்கிறதுக்கு பதிலா போய் பாட்டி போய் சொல்லி கொடுத்தாரு. பிரதமையன்னு போய் சொல்லி கொடுத்து. ஓ, சரி சரி சரி. புரியுதுங்களா? புரியுதுங்க. அந்த இறைவனின் படைப்புல அர்த்தம் நல்லா புரியுதுங்கய்யோ. ஏன் வந்து ஆரியப்பட்டு தமிழ்நாட்டுக்காரர் தான். ஓ, சரி சரிங்க. தமிழர்கள் தான் வானியல் அறிவிலும் அந்த காலத்துலயும் உச்சகட்டத்துல இருந்தாங்க. ஓ, சரி சரிங்க. அவங்கதான் மத்தவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன அருமையா சொல்லிக்கிறாங்க. புத்தகத்துல எழுதி இருக்கிறது சரிதாங்க. சரிதானுங்க ஐயோ. சரிங்க சரிங்க சரிங்க. அப்ப நீங்க இது கத்துக்கிட்டீங்களா இல்லீங்களா? ஐயா, நிறைய கத்துக்கிட்டீங்கய்யா. ஆமாங்க ஐயா. அப்ப இன்னைக்கு தமிழர்கள் உச்சகட்டத்துல இருந்தாங்களா, சமஸ்கிருத மக்கள் உச்சகட்டத்துல இருந்தாங்களா? தமிழர் உச்சகட்டத்துல இருந்திருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. ஐயோ, கிளப்பிட்டீங்க நீங்க. சூப்பருங்க ஐயா. உண்மையா அப்போ அந்த இறைவனின் படைப்பு புக்கெல்லாம் வாங்கி படிச்சாது இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுங்க. ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. எனக்கு வந்து இந்த ஆரியப்பட்டரை பத்தி எனக்கு என்ன தெரியாம இருந்துச்சுங்க. அவரை பத்தி எனக்கு விவரமா நீங்க சொன்னீங்கய்யா. நீ விவரமா தெரிஞ்சுதீங்க. அந்த புத்தகம் எனக்கு எங்க கிடைக்கும் சொன்னீங்கன்னா போய் நீங்க நாளை காலையில வாங்கிக்கிறேன். இறைவனி படை புக் சொல்லிங்கயா. சரிங்க. அட்ரஸ் சொல்லி நானே வாங்கிக்கோங்க போய். சரிங்க. அது வந்து நம்ம பாருங்க இந்த வீடியோல போட்டுருவீங்களா? ஆமாங்க, போட்டுடுறேங்க. பார்த்து வாங்கிக்கோங்க. தயவு செய்து. ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா.